அமைச்சரவையில் தமிழக அமைச்சரவையில் நாளை மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய இந்த மசோதாக்களை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்து சட்டமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். இந்த சூழ்நிலையில் சட்டமன்றம் அமைச்சர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறதா, அவர் பதவி ராஜினாமா செய்திருக்கிறாரா, அல்லது அவருக்கு பதவி பறிக்கப்பட்டிருக்கிறதா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இந்த சூழ்நிலை தான் அமைச்சரவையில் மாற்றம் செய்ய இருக்கப்படுவதாகவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என்றும் தகவல்கள் கசிந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்ய உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை வரை கெடு விதித்திருக்கிறது. அதேபோல அமைச்சர் பொன்முடி அவர் மீதான கண்டனங்களும் புகார்களும் வலுத்து வந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக கடுமையான கண்டனங்களை சொல்லியிருந்தது. அமைச்சர் இப்படி பேசுவது அழகல்ல என்றும் குறிப்பிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவருடைய பதவியும் பறிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சைவ வைணவ மதங்களை பெண்களுடன் தொடர்புபடுத்தி பேசிய பொன்முடியின் அமைச்சர் பொறுப்பும் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சரவையில் நாளை மாற்றம் செய்யப்படலாம், அது தொடர்பான அறிவிப்பும் நாளை வெளியாகலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்திலேயே தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஒருவேளை மாற்றம் செய்யக்கூடக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய முக்கிய இலாக்காக்களில் ஒன்று அவருக்கு மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அமைச்சராக செந்தில் பாலாஜி இல்லாத போது அவருடைய துறைகளை இருவேறு அமைச்சர்கள் அதை கவனித்து வந்தார்கள். அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல அமைச்சர் முத்துசாமி இருவரும் அந்த இலாக்காக்களை கவனித்து வந்த சூழ்நிலையில் அதன் பிறகாக மீண்டும் அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்ற பிறகு அந்த இலாக்காக்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இப்போது அவை இல்லாத சூழ்நிலையில் ஒருவேளை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் தான் வேண்டும், அமைச்சர் பதவி வேண்டாம் என்று ஏற்பாரையானால் அந்த இலாக்காக்கள் வேறு ஒருவரிடம் வழங்கப்படும். புதிதாக ஒரு அமைச்சரை ஏற்றுக்கொள்ளப் போகிறதா தமிழக அரசு, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் அந்த பொறுப்பு பகிர்ந்தளிக்கப்பட போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனினும் அறிவிப்பு தொடர்பான கூடுதல் தகவலுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, உங்கள் விவரம். கோபால், தமிழக அமைச்சரவையில நாளைய தினம் மாற்றம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை மாலைக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எதனால இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கான அவசியம் என்ன எழுந்தது அப்படின்னு பார்க்கும்போது, உச்சநீதிமன்றத்துல அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு வழக்கு, ஏற்கனவே அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த போது வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டார் என்ற ஒரு வழக்கு என்பது நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் அப்போது வழங்கப்பட்டது. இந்த வழக்கு அவர் அந்த ஜாமீனை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். ஜாமீனுக்கு பிறகு அமைச்சராக அவர் பொறுப்பேற்று சாட்சியங்களை கலைக்க பார்க்கிறார் என்பன போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட நிலையில இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு கெடுவை விதித்திருக்கிறது. அவருக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்பன போன்ற ஒரு கெடுவை விதித்திருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் திங்கட்கிழமை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே புதிய அமைச்சராக யாரை தேர்வு செய்வது என்பது தொடர்பான பணிகள் என்பது தமிழக அரசு தீவிரமாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளைய தினம் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய அமைச்சராக அவர்கள் 2 மூத்த அமைச்சர்களிடம் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோரிடம் இந்த மின்சாரத்துறையை அவர்கள் பொறுப்பு ஏற்றுக்கொள்வார்களா என்பன போன்ற கருத்துக்கள் எல்லாம் முதலமைச்சர் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டதாகவும் அதற்கு அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய துறைகள் கூடுதல் பணிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை தற்போது வேண்டாம் என்று மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றன. ஆனால் செந்தில் பாலாஜி கை காட்டக்கூடிய ஒரு நபர் மீண்டும் இந்த அமைச்சர் பொறுப்பில் அமர்வார் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இந்த அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறாரா, அவர் மட்டும்தான் ராஜினாமா செய்கிறாரா என்று கேட்டால் அந்த பட்டியலில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியும் இடம்பெறுகிறார். குறிப்பாக சைவம் வைணவம் போன்ற மதங்களை பெண்களுடன் தொடர்புபடுத்தி இழிவுபடுத்தி பேசியதாக அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தொடர்ந்து
பெண்கள், அதே போன்ற பெண்கள் தொடர்பான அமைப்புகள் தொடர்ந்து போர்க்கொடி எழுப்பி வரக்கூடிய நிலையிலும், எதிர்க்கட்சிகள் இதனை கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையிலும் அவருடைய பதவியையும் பறிப்பதற்காக இந்த ஆலோசனை என்பது நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. எனவே நாளை தினம் வெளியாக இருக்கக்கூடிய புதிய அமைச்சரவை பட்டியலில் இந்த 2 மூத்த அமைச்சர்களுடைய பெயர் இருக்காது என்றும், அதற்கு மாற்றாக புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. குறிப்பாக அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த இந்த வனத்துறை, ஏற்கனவே வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் அந்த பொறுப்பை அவர் கவனிப்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது ராமச்சந்திரனை பொறுத்தவரை அரசு கொறடாவாக இருக்கிறார். அந்த அரசு கொறடா என்ற அந்த பொறுப்பு அமைச்சர் பொன்முடி வசம் செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. இது போன்ற பல்வேறு யூகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நாளை மாலைக்குள் விடை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை மாலைக்குள் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக புதிய அமைச்சர்கள் தொடர்பான ஒரு பட்டியலும், அதே போன்று எந்தெந்த அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான பட்டியலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கோபால். நன்றி சிவா, அண்மை விவரங்களுக்கு நன்றி.